எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாங்கள் வந்து குழந்தைங்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும், குழந்தைங்களோட இதை செலிப்ரேட் பண்ணணும், குழந்தைங்களா நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. ஸோ இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் என்ன தான் நிறையா விஷயம் பண்ணியிருந்தாலும் காலையில் கோயிலுக்கு போனதை விட எங்களுக்கு இங்கே வந்தது தான் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். எனக்கு சொல்லி தரையா டான்ஸ்? ரைட்டா? இது வந்து டான்ஸ் ஆட போகிறாரு, நானும் ஆடுறோம். நான் டான்ஸ் ஆடலாம். சொல்லி கொடுறா. இது என்ன ஸ்டெப்பு? இது சும்மா ஸ்டெப்பு. நம்ம ஒரிஜினல் ஸ்டெப் ஆகலாம். ஒரிஜினல் ஸ்டெப்பா? 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் போல நம்ம சேனல் எங்கடா வந்திருக்கோம்? ஜீவஜோதி. எதுக்காக வந்திருக்கோம்? உணவு வந்து பர்த்டே, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனை இங்கே மதியம் வந்து கொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஸோ இந்த ஜீவஜோதி சில்ட்ரன்ஸ் ஹோம் பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்குது. இங்கே சில்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட், செலிப்ரேஷன், பர்த்டே அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னா இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ டிக்கெட் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னை வந்து செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சொல்லு. என்ன இப்போ என்ன நீ ஏதோ சொல்கிறேன்ன தெரிக்க விடலாமா? ஓகே, இதுதான் டைலாக். இன்னும் நிறைய டைலாக் எதிர்பார்க்குறேன். சொல்லு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். ஓகே, வேற படத்துலேருந்து வேற லீவ் டைமில் படங்கள்லாம் பார்த்துப்பீங்களா? என்ன படம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன்? நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த படம் வந்து பைசனா. நல்லா இருக்குதா? அதில் வந்து கபடி பார்த்திலாம், சூப்பர். ஸ்போர்ட்ஸ் பார்த்திலாம் எங்களுக்கு வந்து எப்படி பண்ண சொன்னாங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து அந்த கபடி பிளேயராக பண்ண ரொம்ப ஆசை. ஆமாம், நீ வேறு இதில் ஆல்ரெடி இதுலலாம் கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ன கேமில் பண்ண? ஜூடோ பண்ணுறேன். ஜூடோவில் ஆல்ரெடி. ஆமாம், ஒரு ஜூடோ ஸ்டெப்பு போட்டு கேட்டேன். ஜூடோவில் இங்கேருந்து ஜூடோ ஸ்டெப்பு போட்டு கேட்டேன். பைக்கு அதை உடத்துறாங்க. ஜூடோ ஸ்டெப்பு போட்டு கேட்டேன். அங்கே பாருங்க. ஸோ உள்ள குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களோட ஜூடோ ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணோம், அதில் டான்ஸ் ஸ்டெப்பு அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி ஆல்ரெடி நம்ம இங்கே நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ அவங்க ஜூடோவில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், நேஷ்னல் லெவல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சந்தோஷம் ஃபேமிலி ஒரு இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னா கொஞ்சம் பிஃபோராகவே இங்கே வந்துட்டேன். ஸோ எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா வாரம் ஆசிரம வீடியோ போட்டுட்ருக்கோன்ற மாதிரி நீங்களாம் நினைப்பீங்க. ஸோ இதை பார்க்குறவங்க ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நம்ம டீக்கடை சேனலில் ஸோ வாரம் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சோபா, பார்த்தீங்கன்னா பேக் இருக்கிற இடம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு, நம்ம படுகிற பெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி, இங்கே பார்த்தீங்கன்னா படுகிற பெட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா படிப்போம், விளையாடுவோம், அங்கே பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்போம். ஸோ ஜூடோ ஃபைட்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் சொல்லி கொடுத்து முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது உள்ள அவங்க ஸ்ட்ரை பண்ணுற இடத்தெல்லாம் சுற்றி காட்டிட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்றத ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம். ஸோ சந்தோஷ் ஃபேமிலி குட்டீஸ் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்வின்ஸு. ஸோ இங்கே ஜீவஜோதி ஹோமில் தான் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இன்னைக்கு வேணா அனுத்ரியா ஆத்ரியாவுக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே விஷ் பண்ணிடலாமா?
ஸோ அனுத்ரியா யாத்ரியா குட்டி கூட நல்லா பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணி அங்கே இருக்கிற குட்டீஸ் வந்து 2 குட்டி கூடயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே பாருங்கள் அனுத்ரியா யாத்ரியா குட்டி கூட. ஸோ ரொம்ப நல்லா அவங்க விளையாண்டு பேரெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற குட்டீஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப என்ஜாயும் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரெகுலராக பண்ணுறாங்க நமக்கு தெரியும். ஸோ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே யாரோ எங்கே வேணால் போய் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ஹோமில் செலிப்ரேஷன் பண்ணது ரொம்ப நன்றி. சந்தோஷ் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுதான் டிகேடா சேனல் சார்பாக இனிய பிறநாள் நல்வாழ்த்துக்கள். மை டியர் செல்ல குட்டிங்களா, குட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் மிக மேலே சிறப்பாக வரணும். வாழ்த்துக்கள் செல்லம். கடவுளே நாடகம் அறிக்கைகம் அசைகம் அன்றைவா வேலை நுடிச்ச தேகம் அம்பிடாலகம் நம்பலகம் அசனைகம் அன்றைவா அலண்டன் அதையும் பாய். மைக்கு பாய் பாய். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இங்கே வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே யாராவது எங்கேயுமே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஜீவஜோதி சில்ட்ரன்ஸ் ஹோமில் வந்து செலிப்ரேஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாங்கள் வந்து குழந்தைங்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும், குழந்தைங்களோட இதை செலிப்ரேட் பண்ணணும், குழந்தைங்களா நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. ஸோ இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் என்ன தான் நிறையா விஷயம் பண்ணியிருந்தாலும் காலையில் கோயில் போனதை விட எங்களுக்கு இங்கே வந்தது தான் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஏழைகளுக்குலாம் நாங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் குழந்தைங்களோட பிறந்த நாளைக்கு இந்த பசங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்களும் நிறையா பண்ணுவோம். பார்க்குற ஆடியன்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி நிறையா குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்பட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை கண்டினியூ பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். வணக்கம். இன்றைக்கி எங்கள் பேரன் குழந்தைகளுக்கு முதல் பிறந்த நாள். ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கொஞ்சம் குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டு குழந்தை. ஆனால் அதுக்கு முன்னால் நிறையா ஒரு ஆசிரமத்துக்கு போய் நாங்கள் இதுக்கு முன்னால் வேறு ஆசிரமத்துக்கு நிறையா அன்னதானங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம். அதன் கருணையால் எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1ஆம் ஆண்டு விழாவை இந்த ஜோதி குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து நாங்கள் வந்து செய்த எங்களுக்கு வந்து இது புனிதமான நாளாக இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு மேலும் மேலும் இன்னும் நிறைய பேர் வந்து அன்னதானங்கள் வழங்கி அவங்க குழந்தைகளோட படிப்பு வளர்ச்சி, தினமும் தேவைகள் வளர்ச்சி எல்லாமே இன்னும் சிறப்பாக நிறைய பேர் வந்து முன் வரணும்னு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த குழந்தைகள் அடுத்த வருஷம் இன்றைய நாளை விட அடுத்த வருஷம் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு 2ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறோம்.
அது இந்த ஆண்டு விட அடுத்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக வளர்ந்து வர்றதுக்கு நாங்க முதல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.